அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 7வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேலே நேசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரட்சிப்பையும், முரட்டாட்டம் பண்ணி பொல்லாங்கானதை செய்து அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிற கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பையும் வழங்குகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு விசை இப்பொழுது நாம் இருந்த இந்த பூமியானது அழிக்கப்பட்ட காரியமானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளாக நாம் மாறும்படியாக நமக்காக பிதா தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்து உலகத்தின் அத்தனை மக்களின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக நமக்காக தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட, உங்களுடைய அக்கிரமங்கள் கழுவப்பட, உங்கள் மீறுதல்கள் கழுவப்பட ஒரே ஒரு தெய்வத்தினுடைய குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு நீங்கள் அந்த பாடு மரணத்தை எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவரிடத்தில் வரும்பொழுது மீட்பை பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி மீட்பை பெற்ற உங்களுக்கு என்னுடைய இரக்கத்தை நான் காட்ட முடியும். அந்த மீட்பை பெற விருப்பமில்லாமல் அலட்சியம் பண்ணுகிற, தொடர்ந்து அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்தி கொண்டு வாழ்கிற மனுஷன் சடிதியில் சகாயமின்றி, அதாவது உதவியின்றி அவன் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த காரியங்கள் நடக்கும் என்றும் இந்த நாட்களிலே நமக்கு எச்சரிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கித்த நாட்களிலே நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஆகவே இந்த ஆதியாகமம் 7வது அதிகாரம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும், ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், நீங்கள் அவருடைய பாதத்தை முத்தம் செய்வீர்களானால், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்தோமானால் கொஞ்ச நாளில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகுது. அந்த கோபத்துக்கு நம்ம தப்பிக்கொள்ள முடியும் என்கிற காரியங்கள் நமக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றன. இங்கே ஆண்டவர் நோவாவை நோக்கி, நோவா இப்போ 500 வயதாகும்போது அவன் கட்டளையை பெற்றான். இப்பொழுது அவன் பேழையை செய்து முடித்து விட்டான். இப்பொழுது நோவாவுக்கு வயது 600 ஆச்சு. இப்போ ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்கிறாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே போங்க. மொத்தம் 8 பேர் உள்ளே போகிறாங்க. நீ பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோட காக்கும்படிக்கு நீ சுத்தமான சகல மிருகங்கள், அதில் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடை நீ எடுத்துக்கோ. சுத்தமுள்ளவைகள் சுத்தமில்லாத மிருகங்கள் என்று லேவியராகமத்திலே ஆண்டவரே போதிக்கிறார். அந்தபடியாக அவைகளை ஆகாயத்து பறவைகள்லையும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். அதாவது பூமியில் வெட்டாந்தரையில் வாழ்கின்ற, ஆகாயத்தில் பறக்கின்ற இவைகள் எல்லாத்தையும் அங்கே நோவா அதை பேழைக்குள்ளே கொண்டு போகும்போது அவைகள் தங்களை தாழ்த்தி உள்ளே பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். யானையானாலும் ஒட்டக சிவிங்கியானாலும் அவன் செய்த வாசலுக்குள்ளாக குனிந்து அந்த பேழைக்குள்ளாக ஒரே இடத்துல இருப்பதற்கு அவைகள் தங்களை அர்ப்பணித்து வரக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்கு நோவாவினுடைய அந்த செய்தியை கேட்டு, அந்த நியாய தீர்ப்பின் செய்தியை கேட்டு அவர்கள் அலட்சியம்தான் பண்ணினார்களே ஒழிய அவர்கள் அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு வருகிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் அந்தகாரத்தில், பாவத்தில், இருட்டிலேயே அவர்கள் இருந்து விட்டார்கள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு ஆண்டவர் ஒரு 7 நாள் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படி இரகசிய வருகைக்கு பின்பு 7 வருடங்கள், அதாவது உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரோ, அதே போல் 7 நாள், இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ சந்துகள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன். எல்லாத்தையும் அழிக்க போகிறோம்ப்பா. பேழைக்குள்ளே இருக்கிறத தவிர மீது எல்லாவற்றையும் நான் அழித்து தீர்க்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 40 நாள்
வானத்திலிருந்து மழை பெய்ய போகிறது. அந்த 11வது 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. ஆண்டவர் இந்த மனுஷனை பூமியில் அருமையான ஒரு வெட்டாந்தரையை உண்டாக்கி, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியை அவன் வாழ்கிறதற்கேற்ற அருமையான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுத்து, நல்ல சுற்றுப்புற சூழ்நிலைகள், அவன் சாப்பிடுகிறதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து தீர்த்த பின்பும் அவன் பாவம் செய்தபடியினால இந்த பூமியின் மக்களினுடைய பாவங்களை கழுவுகிறதற்கு ஒரு விசை ஆண்டவர் பூமி முழுவதையும் அழிக்க வேண்டியதாயிற்று. ஜலத்தினால் பூமி முழுவதையும் கழுவ வேண்டியதாயிற்று என்றே சொல்ல வேண்டும். ஆகவே இங்கே மகா சமுத்திரத்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கிடந்த எல்லா அங்கே ஊற்று மதகுகள், வானத்தின் மதகுகள் திறக்குது. பூமியின் ஊற்று கண்களெல்லாம் 40 நாளில் அவைகள் திறந்து அப்படியே ஜலமானது. அங்கே இருக்கக்கூடிய மலைகளுக்கு மேலாகவும் 15 அடி உயரத்திற்கு அவைகள் எழும்பிற்று என்று பார்க்கிறோம். எல்லா குன்றுகளும் மலைகளும் அவைகள் எல்லாம் அங்கே மூடப்பட்டு விட்டன என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாபேத்தும் அவர்களோடு கூட நோவாவின் மனைவி, அவனுடைய குமாரரின் 3 மனைவிகளும் மாத்திரம் அங்கே பேழைகளுக்குள்ளே அவங்க பிரவேசிச்சிருக்கிறாங்க. மீதி எல்லாமே அங்கே எல்லாம் மாண்டு போயின என்று சொல்லி பார்க்கிறோம். ஜலப்பிரளயத்துக்கு 2 காரணங்கள் இருந்தது நமக்கு தெரியுது. ஒரு பூமி அதிர்ச்சி போல ஏற்பட்டு நிலத்தடி நீர் தேக்கங்கள் எல்லாம் பொங்கி கடலின் பேரலைகளெல்லாம் பொங்கி எழுந்ததுனால 40 நாட்கள் இடைவிடாமல் வானத்திலிருந்து பெய்த மழையினால் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இப்படியாக பேழைக்கு வெளியே உலர்ந்த தரையில் வாழ்ந்து வந்த எல்லா ஜீவராசிகளும் அங்கே செத்து மடிந்தன என்பதை வசனம் 21, 22 நம்ம பார்க்கிறோம். வானத்தின் கீழ் உள்ள சகல உயரமான மலைகளும் பெரு வெள்ளத்தினால் இங்கே மூடப்பட்டு விட்டன. ஜலப்பிரளயம் அந்த அளவுக்கு அவைகள் உயர்ந்தது என்று பார்க்கிறோம். பூமி முழுவதும் தண்ணீரால் இப்போ மூடப்பட்டிருக்குது. இது அகில உலகத்தையும் மூடிய ஒரு ஜலப்பிரளயமாக இது காணப்படுகிறது. இது பேதுரு 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் பேதுரு தான் இதை அதிகமாக இந்த ஜலப்பிரளயத்தை அவர் எடுத்து எழுதுகிறார். 2 பேதுருவில் 3வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்திலேயே நாளையே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இருந்த உலகம், இப்போ இருக்கிற பூமி, நோவாவின் நாட்களில் இருந்த பூமி எப்படி இருந்ததோ தெரியாது. இன்றைக்கி நோவாவின் நாட்களுக்கு பின்பாக இருக்கிற பூமியை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஜலப்பிரளயம் முழு உலகத்தையும் அழித்து விட்டது என்றே இங்கே பேதுரு எடுத்து எழுதுகிறார். வெள்ளம் 150 நாட்களுக்கு பின்னதான் அது வடிய ஆரம்பித்தது என்றே வசனம் 24 நம்ம பார்க்குறோம். பேழையானது கடைசியாக அர்மீனியாவில் உள்ள அரராத் மலை ஒன்றின் மேலே வந்து தங்கிட்டு என்பதை 8வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அங்கேருந்து இது புறப்பட்ட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 500 மைல் தூரம் சென்று அந்த இடத்துல ஒரு மலையில் போய் அது அப்படியே நின்றது என்று பார்க்குறோம். பூமி உலர்ந்து போயிற்று. வெள்ளப்பெருக்கெல்லாம் அப்படியே ஆரம்பித்து 377 நாட்களுக்கு பின்பு தான் நோவா பேழையை விட்டு வெளியே வந்தான்னு சொல்லி 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த ஜலப்பிரளயத்துக்கு முந்தின உலகம் அழிந்து விட்டது என்று கூறுகிறதை நம்ம 2 பேதுரு 3:6 படித்தோம். இந்த மாபெரும் அழிவினால் ஜலப்பிரளயத்துக்கு முன்னிருந்த உலக நில அமைப்பு பெரிய மாற்றங்களை உருவத்திலையும் நில அமைப்பிலும் அடைந்து இன்றுள்ள பூமி நம்ம இன்றைக்கி பார்க்குறோமே, இந்த பூமியாக அது காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். வசனம் 23 உயிருள்ள யாவும் அழிந்து நிற்கிறமாயின, நோவாவும் அவனோட பேழை இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன என்று இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜலப்பிரளயம் வரலாறு, அந்த ஜலப்பிரளயத்தினுடைய வரலாறு நியாய தீர்ப்பையும் அதே வேளையில் ரட்சிப்பையும் நமக்கு கூறுகின்றது. பேழைக்கு வெளியே உலகத்திலிருந்த அனைத்து மனித இனமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன. ஆண்களும் பெண்களும் அங்கே செய்து வந்த ஒழுக்கக்கேடான பாவங்கள் அனைத்தும் முற்றிலுமாக கழுவப்பட அந்த வெள்ளம் தேவையாயிருந்தது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. மேலும் அதன் மூலம் மீதியாயிருந்த மனித ஜனம் தேவனோடு
நல்ல உறவு வைத்து கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் அது அமைந்தது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு நாம் எடுக்கக்கூடிய கிறிஸ்தவ அந்த ஞான ஸ்நானத்தை பெருவெள்ளத்திலிருந்து நோவா ரட்சிக்கப்பட்ட நிகழ்ச்சியுடன் அங்கே தொடர்பு படுத்தி எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் 1 பேதுருவில் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறார். 20, 21 பார்த்தோன்னா, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள், அதாவது ஆண்டவர் ரொம்ப நீடிய பொறுமையாக 100 வருஷம் அங்கே பேழையை செய்கிறாரு. அதற்கப்புறமும் ஒரு 7 நாள் கொடுக்குறார். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது இன்றைக்கும் பூமியில் வாழ்கிற எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இயேசு என்கிற அந்த பேழைக்குள்ளே, இயேசு என்கிற அந்த நாமத்துக்குள்ளே, அது ஒரு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று பார்க்கிறோம். ஆகவே அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து, ஆண்டவர் அங்கே நோவாவோடு கூட தான் இந்த உலகத்தில் முதலாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். பின்பு ஆபிரகாமோடு கூட ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேலர்களோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். பின்பு புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளாகிய நமக்காக சீஷர்களோடு கூட ஏற்படுத்தின அந்த புதிய உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் நோவாவை அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்கு, புது சிருஷ்டியாய் நான் மாற்றப்படுகிறதற்கு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற அதற்கு ஒப்பனையான அந்த ஞான ஸ்நானத்தில் என்னுடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு நான் புது சிருஷ்டியாக புது மனிதனாக மாற்றப்படுகிறதற்கு அந்த ஞான ஸ்நானத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அந்த கர்த்தரின் நாமம் பலத்த துருகமாக ஒரு பேழையாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காப்பதற்கு அது இன்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறான். அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அவன் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை பெறுவான் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் இயேசுவே உங்கள் ரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும், உங்கள் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்னு பார்க்குறோம். அந்த ரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு செவி கொடுத்து இந்த பூமியில் உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்படுவோம். இல்லைன்னு சொன்னால் முன்னாடி ஒரு வாட்டி அழிந்த இந்த உலகம் இன்னொரு வாட்டி அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு மகா உபத்திரவம் வரும்னு சொல்லி இயேசுவினாலும் எச்சரிக்கப்பட்டது பேதுருவும் எடுத்து எழுதுகிறார். இந்த உலகம் ஒரு நெருப்புக்கு, ஒரு அக்கினிக்கு அழிக்கப்படுகிறதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மகா கொடிய நாளில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதற்கு முன்பாக கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த நேரத்தில் நாம் அவரோடு கூட நாம் இப்போ உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னால் மறுரூபம் அடைந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை பெறுவோம். ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரித்திருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்திற்காக ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக காத்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கும்போது நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் இன்னும் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.